இயேசுவானவர் தம்மை குறித்தும் பிதாவை குறித்தும் சொன்னதான சாட்சி. இயேசுவானவர் தன்னை குறித்து சொன்ன சாட்சியை பார்த்தோம். பிதாவானவர் இயேசுவை குறித்து சொன்ன சாட்சியை பார்த்தோம். இயேசுவானவர் தம்மை குறித்தும் பிதாவானவரை குறித்தும் சொன்ன சாட்சியை நம்ம வாசிக்கலாம். யோவான் 8:24 வசனத்திலே வாசிக்கிறோம், நானே அவர் என்று. 2வது பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், அதாவது நீங்கள் நம்புகிற, நீங்கள் விசுவாசிக்கிற உங்களுடைய சிருஷ்டிகர், உங்களுடைய நாயகர், உங்களுடைய பிதா, உங்களுடைய யெகோவா, உங்களுடைய ஏலோகிம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களே, அவர், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள் என்றார். மிகவும் பயங்கரமான ஒரு வார்த்தையும் எச்சரிப்பின் சத்தமுமாக அது காணப்படுகிறது. He is condemning them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கிறதற்காக, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக, ரட்சிப்பதற்காக அவர் வந்தார், குமாரனாக வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சந்தேகமே இல்லை. ஆனால் அப்படி வெளிப்பட்டதான அவரை இன்னார் என்று அறிந்து கொள்ளாதபடி இவர் வேறொருவர் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் பாவங்களிலே சாவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இது அவரை குறித்தும் பிதாவை குறித்தும் அவர் சொன்ன சாட்சி. என்ன தெரியுமா? நானே அவர், உங்களுடைய பிதாவானவர், நீங்கள் நம்புகிறார், உங்களுடைய இரட்சகர் என்று சொல்லுகிறீர்களே. வாசித்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில், அவருக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, அதற்கு பின் தேவன் இல்லை, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொன்னார் அல்லவா? தாசனாக வெளிப்பட்டு அதே காரியத்தை அவர் சொல்லுகிறார், செய்கிறார், ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ணுகிறார். ஆனால் ஜனங்களால இந்த தாசன் என்பவர் வேறொருவராக பார்க்கப்படுகிறார், வேறொரு இயேசுவாக பார்க்கப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்பவும், அவரை குறித்தும் பிதாவை குறித்தும் என்ன சாட்சி தெரியுமா? நானே அவர், அவர்தான் உங்களுக்காக வந்திருக்கிற நான் தான் அவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால், விசுவாசிக்க கூடாதிருந்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக முடியாது. நீங்கள் யார் மீதோ எதன் மீதோ உங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கேட்ட யூதர்களிடம் சொன்னார். இந்த வார்த்தை இன்னும் வேதத்தில் எழுதப்பட்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு வாசிக்கிற நமக்கும் அதே காரியம்தான். இந்த குமாரன் யார்? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோமே, இரட்சகர் என்று சொல்லுகிறோமே, இவர் யார்? அவர்தான் நம்ம சிருஷ்டிகர், அவர்தான் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறோமா? அல்லது வெளிப்பட்டவர் வேறொருவர், அனுப்பப்பட்ட 2ஆம் நபர் என்று சொல்லுகிறோமா? அப்படி விசுவாசித்தால் ரட்சிப்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவரை குறித்தும் பிதாவை குறித்தும் அவர் சொல்லுகிற சாட்சியாய் இருக்கிறது.